ஒர்க்கு எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் நல்லா இருக்கு, நல்லாவே இருக்குது. நமக்கு வந்து ஏரியா கொஞ்சம் சைஸ் கம்மி தான். இதே மாதிரி இன்னும் 2 ஃப்ளோர் இருக்கு. நெக்ஸ்ட் உங்களவே நாங்க கண்டிப்பா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யார் கேட்டாலும் நீங்க கண்டிப்பா ரெக்வெஸ்ட் பண்ணுவோம் ஏரியாவில். அதே மாதிரி ரேட்டும் வந்து அஃபோர்டபுளா நல்லா பண்ணி தராங்க. ஓகேண்ணா. டிசைன்ஸும் இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நீங்க சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். தேங்க்யூண்ணா. 2 போட்டிருக்கோம், சென்டர்ல ஒரு பார்டர் வச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் 53ல 2 போட்டிருக்கோம். இது எல்லாமே டெப்த் பாத்தீங்கன்னா 1.25 அடி இருக்கு. பெரிய பெரிய அதாவது சாரி வேணா சாரி வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. 1.25 அடி இருக்கு. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஏஎஸ்எம் இன்டீரியர்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம தேனி மாவட்டத்தில் கண்டமனூன்னு ஒரு ஏரியாவில் வந்து பெரிய துணிக்கடை ஒன்று சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். கடையோட சைஸ் பார்த்தீங்கன்னா 25க்கு 50 லென்த் இருக்குது, 25 வித் இருக்குது. இவ்வளோ பெரிய ஷாப்புக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து கரெக்டாக ஒரு 20 இயர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் 3 லோடாக வந்தனால தான் இறக்குறதுக்கு ஏற்றுறதுக்கு தான் இடம் டைம் ஆச்சே தவிர ஒர்க்கு வந்து 1 டே ஒரு டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்லேயே முடிச்சிட்டோம். என்னென்ன பண்ணியிருக்கோம், என்ன கலர் காம்பினேஷன் போட்டிருக்கோம் எல்லாமே நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்த கலர் தான். இது வந்து பிளாக் கிரானைட்லேயே வந்து உங்களுக்கு கோல்டு ஜாஸ்தியாக வர மாதிரி ஒரு கலர் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து லென்த்துக்கு வந்து 50 ஃபீட்டும் வித்து வந்து 25 ஃபீட்டும் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 10 அடிக்கு ஃபுல்லாகவே கேஷ் ஏரியா தான். ஏரியா பெருசாக இருக்கனால கேஷ் ஏரியா வந்து ரொம்ப பெருசாக பண்ணியிருக்கோம். 8 அடிக்கு மட்டுமே கேஷ் டேபிள் மட்டுமே 8 அடிக்கு போட்டிருக்கோம். கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பிளாக் கூட வந்து ஒயிட்டும் சேர்த்திருக்கோம். ஒயிட் கிரானைட் நம்ம எப்போ யூஸ் பண்ணுற ஒயிட் கிரானைட்டும் பிளாக் கிரானைட்டும் சேர்த்திருக்கோம். பிளாக் கிரானைட் வந்து இது புது கலர், கிரானைட்லேயே புது கலர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பின்னாடி ஃபுல்லாக பேனல் பண்ணியிருக்கோம். ஷீட் அப்படியே பேனலிங் பண்ணியிருக்கோம். ஒரு 10 அடிக்கு இங்கே ஃபுல்லாக ஷீட்டு பேனல் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு 6 அடிக்கு ஒரு ஷீட்டு அப்படியே ஃபுல்லாக பேனல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஏரியா முடிஞ்சோன்னா அடுத்து வந்து இந்த கடையில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பீம் இருந்துச்சு. பீமை கவர் பண்ணி ஒரு பார்டர் மாதிரி ஒரு கான்செப்ட் போட்டிருக்கோம். அது போட்டு இப்போ ரேக்ஸும் வந்து கம்பார்ட்மெண்ட் வைஸாக பிரித்து கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஒரு 4 அடியில் வந்து ஃபுல்லாக 4 அடியாக பிரித்து ரேக் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே நார்மலாக ரேக் ட்ரெஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ரேக் பண்ணியிருக்கோம். 4 அடி இருக்குது. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரேக்குமே ஒரு 7 அடி வரையும் தான் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே டோட்டல் சீலிங் ஹைட்டு 8 அடி தான், 8.25 அடி வருது. 8.25 அடியில் 7 அடி இது போக அது போக ஃபுல்லாக உங்களுக்கு பேனல் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கோம். உள்ள கேப் இருக்குது, அதை வந்து நம்ம முன்னாடி இழுத்து பார்டரில் வச்சு சூப்பராக பண்ணியிருக்கோம். கலர் வந்து இந்த கடைக்கு வந்து சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 3 அடியாக பிரிச்சிருக்கோம் எல்லாமே. இந்த பீம் டு இந்த பீம் வந்து 3 அடியாக பிரிச்சிருக்கோம். எல்லாமே இங்கே வச்சு செஞ்ச மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஃபேக்ட்ரியில் வச்சு ரெடிமேடாக செஞ்சு கொண்டு வந்து இங்கே வந்து ஒரு 2 டேஸில் முடிச்சு கொடுத்தது இந்த ஒர்க் ஃபுல்லாகவே. 2 டேஸ்னால் முந்தானேத்து நைட்டு வந்தோம், இன்னைக்கு காலையில் நேரமாக முடிச்சிட்டோம், ஒர்க்கை முடிச்சிட்டோம். ஒரு 20 ஹவர்ஸில் முடிச்ச ஒர்க் தான் இது எல்லாமே. இங்கே வந்து 3 கம்பார்ட்மெண்ட்டாக போட்டிருக்கோம். இதில் ஈஸியாக 3 ஷர்ட்ஸ் வைக்கலாம் ஒவ்வொரு இதுலேயும். அந்த மாதிரி ஒரு 6 பெட்டி ஒரு ரேக்கில். அப்போ வந்து 3 கம்பார்ட்மெண்ட்டாக இதை பிரித்து கொடுத்துருக்கோம். 3 ரேக்காக பிரித்து கொடுத்துருக்கோம். சென்டரில் பார்டர்ஸ் வச்சு நீட்டாக பண்ணியிருக்கோம். இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற போர்டு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். டேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிவிசி டேப், எல்லாமே வந்து பேஸ்டிங் தான், அயனிங் டேப்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. போர்டுமே நல்ல தரமான போர்டு தான். கேபோர்டு கம்பெனி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். கேபோர்டு டீலர் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி அது எடுத்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த 9 அடியில் மட்டும் இந்த ரேக்ஸுக்கு கீழே வந்து நம்ம வந்து கபோர்டு கொடுத்துருக்கோம். கபோர்டுக்குள்ளே வந்து ஸ்டாக் வச்சுக்கிற மாதிரி கீழே வந்து கபோர்டு கொடுத்துருக்கோம். கபோர்டு எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு பட்டர்ஃப்ளை கீழ் தான் போட்டு கொடுத்துருக்கோம். ஜாக்கி கீழ் தான். அது எல்லாமே ஸ்லோ மோஷன் அவங்களே அதுவே போய் உங்களுக்கு இதாக இருக்கும். ஒரு எல் போட்டிருக்கோம். 2க்கு 4 எல் போட்டிருக்கோம். 2க்கு 4 எல். நீங்கள் எல் எதுக்காக போடுவோம்னு உங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். எல் வந்து உங்களுக்கு இடத்தையும் சேவ் பண்ணும், உங்களுக்கு ஒரு யூனிஃபார்மும் அந்த லுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதுக்காக தான் இந்த எல்லு நீங்கள் இடத்தையும் சேவ் பண்ணிக்கலாம், இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்த. ஆக்சுவலாக அதுக்காக தான் நம்ம இந்த எல்லு போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஒரு பீமுக்கு வந்து நம்ம ஷீட் போட்டு மறைச்சிருக்கோம். ஸோ கைஸ் இந்த லென்த் ஃபுல்லாமே பார்த்துட்டோம். இந்த லென்த்துக்கு முன்னாடி நம்ம என்ன போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி 8 அடி ஒரு கவுண்டர் சொல்லியிருந்தேன், அதாவது கேஷ் கவுண்டர் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வந்து இந்த கவுண்டர் போட்டிருக்கோம். துணி எடுத்து காட்டுறதுக்காக ஒரு பில் கவுண்டர் ஒன்று போட்டிருக்கோம். ஒன்றுனா 5 அடியில் வந்து 1 2 3 4 கவுண்டர் போட்டிருக்கோம். எல்லாமே 5 அடியில்.
இந்த லென்த் பார்த்தீங்கன்னா இந்த டெப்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.5 அடி போட்டிருக்கோம். நல்லா ஃப்ரீயாக விரிச்சு காட்டுற மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். இதுலேயும் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். உள்ளே கம்பார்ட்மெண்ட்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். ஸ்டாக்ஸ் இதுலேயும் வச்சுக்கலாம். எக்கச்சக்கமான ஸ்டாக்ஸ் வைக்கிற மாதிரி நமக்கு கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ரேக்ஸ் பின்னாடி வச்சாச்சு, முன்னாடி வந்து கவுண்டர் வச்சாச்சு. அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு ரேக்ஸ் வச்சுருக்கோம். 3 அடியில் 2 ரேக்கு, 4க்கு 2. நம்ம அங்கே எப்படி பிரிச்சுருக்கோமோ அதே மாதிரி இங்கேயும் பிரிச்சுருக்கோம். எல்லாமே யூனிஃபார்மாக செமையாக பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி இங்கே எப்படி நம்ம கவுண்டர் என்ன சைஸ் போட்டிருக்கோமோ சேம் அதே சைஸ் யூனிஃபார்மாக வரணுங்கிறதுக்காக 45 ஒன்று 45 ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து ட்ரையல் ரூம் ஒன்று பண்ணியிருக்கோம். ட்ரையல் ரூமும் வந்துட்டு நம்ம இங்கே வச்சு செட் பண்ணது தான். ஒரு 4க்கு 4 உள்ளே வந்து உங்களுக்கு 4க்கு 4 இடம் கிடைக்கிற மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ரூம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரூம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா சைடுமே நீங்கள் வந்து நம்ம கடையில் பார்க்குற கலர் தான் இருக்கும். வால் எங்கேயுமே தெரியாது. எந்த சைடு பார்த்தீங்கன்னாலுமே இந்த கோல்டன் பிளாக் தான் இருக்கும். உங்களுக்கு உள்ள வந்து 3 இடத்துலையும் வந்து உங்களுக்கு வந்து மிரர் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர்ஸ் வியர் பண்ணி பார்க்கும்போது எப்படி திரும்பினாலும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற மாதிரி காட்டுறதுக்காகவே நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஈஸியாக அவங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பார்க்குற மாதிரி 3 சைட்ஸுமே நம்ம வந்து கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம். லைட் ஆல்ரெடி இருக்குது, நம்ம மேலே அதனால் ஓப்பன் விட்டோம். டோட்டலாக இந்த ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 4 இருக்குது. இதுதான் வந்து ட்ரையல் ரூமு. ட்ரையல் ரூமுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி 3 அடி ஒரு 4க்கு 2 ரேக் போட்டாச்சு. அதுக்கு முன்னாடியும் வந்து உங்களுக்கு கவுண்டர் போட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 அடியில் 1 4 அடியில் 1 ஒரு ரேக் போட்டிருக்கோம். சென்டரில் பார்டர் கொடுத்துருக்கோம். ரொம்ப பக்காவாக ஃபினிஷிங்காக பண்ணி கொடுத்துருக்கோம். பொறுமையாக நல்லபடியாக வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம். கவுண்டரை வந்து இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி கேட்டாங்க. அதனால் கவுண்டர் மூவபிள் கிடையாது. இங்கே நம்ம எல்லா கடையிலும் கவுண்டர் வந்து மூவபிளாக பண்ணி கொடுப்போம். இவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, கஸ்டமர்ஸ் வந்தால் ஓல்ட் ஆகுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எல்லா கவுண்டரும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கைஸ் இதுதான் இந்த கடையோட ஃபுல் செட்டிங்ஸ். இதுதான் இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்குன்னு தெரியும். ஒரு ஷோரூமோட ஒரு லுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் ஷாப் பண்ணணுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம். கடைசியில் நீங்கள் என்ன மைன்யூட் சேஞ்சஸ் சொன்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். பக்காவாக இருக்கும். குவாலிட்டி வைஸும் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுக்கலாம். இந்த ஷாப் வந்து தேனியில் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஃபுல்லாக எங்கேருந்து கூப்பிட்டாலும் போய் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ தமிழ்நாடை தாண்டி கேரளாலேயும் 2-3 சைட் ஒர்க்கில் போயிட்டுருக்கு. அதோட வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்டாலும் நம்மளால் ரீச் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து நம்ம அங்கே பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமர் ரிவ்யூ நான் பின்னாடி கைஸ் நம்ம சொல்லிட்டோம். நம்ம யாருக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம், எந்த ஊரில் ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாமே சொல்லிட்டோம். இவரு தான் நம்ம கஸ்டமர். இவருக்கு இந்த ஷாப் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அவர்கிட்ட கேட்டுடலாம். ஆனால் உங்களுக்கு ஒர்க் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்களா? ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து யூடியூப் பார்த்து தான் அவங்க காண்டாக்ட் பண்ணோம். ஓகே ஏஎஸ்எம் ட்ரேடர்ஸ் நல்லாவே பண்ணாங்க. ஒர்க் வந்து ரொம்ப நீட்டாக, அதே நேரம் எந்த தடங்களும் இல்லாமல் 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாங்க. நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஒர்க்கு எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நமக்கு வந்து ஏரியா கொஞ்சம் சைஸ் கம்மி தான். இதே மாதிரி இன்னும் 2 ஃப்ளோர் இருக்கு. கண்டிப்பா உங்களவே நாங்க கண்டிப்பா தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ் யார் கேட்டாலும் நீங்க கண்டிப்பா ரெஃபர் பண்ணுவோம் ஏரியாவில். அதே மாதிரி ரேட்டும் வந்து அஃபோர்டபுளா நல்லா பண்ணி தராங்க. ஓகே. டிசைன்ஸும் இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நீங்க சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். தேங்க்யூ. இப்போ வந்து நீங்க வந்து நான் ஆக்சுவலா கோயம்புத்தூர்லேருந்து போறோம். இது தேனி ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கு. இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளை நம்பி ஆர்டர் கொடுக்கலாமாங்கிறது வந்து ட்ரஸ்ட் பொறுத்து எப்படி இருக்குன்னு. இல்ல கண்டிப்பாவே கொடுக்கலாம். நீங்க வந்து நாங்க ஃபர்ஸ்டே நாங்கள் அட்வான்ஸ் கொடுக்கும்போது யோசிச்சோம், திடீர்னு ஒரு யூடியூப்ல பார்த்து நம்ம ஒரு கான்டாக்ட் எதுவுமே ரெஃபரன்ஸ் இல்லாமல் பண்ணுறமேன்ட்டு. அந்த பயம் வந்து இப்போ கன்ஃபார்மாக இப்போ முடிஞ்ச பிறகு எங்களுக்கு சுத்தமாக இல்லை. அது மாதிரி நாங்களும் நம்பி கொடுத்த மாதிரி யார் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ரொம்ப நம்பிக்கையாக பண்ணி தராங்க. நீங்கள் நம்பி கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை. தேங்க்யூ. இதே மாதிரி நீங்கள் மேலே செட் பண்ணும்போது நம்மளை கூப்பிட்டு கண்டிப்பாக இதை விட சிறப்பாக ஃப்ளோர் இருக்கு. கண்டிப்பாக கஸ்டமர் பேசுனதே தெரிஞ்சிருக்கும் அவர் எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்காருன்னு. இதே மாதிரி உங்கள் ஷாப்பும் சூப்பராக பண்ணிடலாம். நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்டாலும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.